ம். சீனிவாசன் சார். சார் வணக்கம் சார். காலை வணக்கம். டாக்டர் ரகுநாதன். மாலை வணக்கங்க ஐயா. மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்கு. நான் கிளாஸ்க்கு ரெடியா வந்துட்டேன். நானு இன்னும் யாரையுமே காணும். வருவாங்க வருவாங்க அப்படிதான் சார். இன்னைக்கு இன்னைக்கு நிறைய வேலை சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துட்டேன். ஐயா, நேத்தி கிளாஸ் நல்லா அன்னைய கிளாஸ் நல்லா பயனுள்ளதா இருந்ததுங்க ஐயா. ஐயா, இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பயனுள்ளதா இருந்தது. மகிழ்ச்சிங்க. அப்ப நம்ம பொறுமையா கொண்டு போவோங்க ஐயா. ஆமாங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம். ஆஹ் அது ஒன்பது ஒன்பது வகையான கலர்ன்றது நான் இப்பதாங்க நான் கேள்வியே படுறேன் நான். என்னங்க ஐயா? அது 9 கலர்ன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா 9 ஆமாங்க வகையான ஆமா. கலர் மக்கள் வந்து அரிசி. சிகப்பரிசினே பேசிட்டு இருக்காங்க. சிகப்பரிசி ஆமாங்க. கருப்பரிசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கிடையாது. ஆமாங்கய்யா. அதனாலதாங்க. ஐயா ஆக்சுவலா சரிங்க, நான் வெயிட் பண்றேங்க. ஆமா. ஆ இது ஒரு சொல்லுங்க. மிகப்பெரிய பாரம்பரியங்க ஐயா. இது வந்து ஆ ஒரு ஆ ஆ பாரம்பரியம்ன்றதை தாண்டி இது வந்து ஒரு ஆ ஒரு விதமான ஒரு பயங்கரமான ரகசியம். ஆமாங்கய்யா, உண்மைதாங்கய்யா, அது அந்த உண்மைதான். 9 ஆமா. நிறங்கள் சொல்றோம் பாத்தீங்களா? இப்போ ஆ நமக்கு வந்து ஆ பாத்தீங்கன்னா, ஆ நவகிரகங்கள் சொல்றோம்ல. கரெக்ட்டுங்கய்யா. 9 நவகிரகங்கள் சொல்றோம் பாத்தீங்களா? ஆமா இந்த ஆமா. 9 நவகிரகங்களுக்குமே ஒரு ஒரு கலர் இருக்கும். கண்டிப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆ இப்போ ஆ திருவிழாக்கள்ல வந்து நவகிரகங்களை போடும்போது அதுக்கு கலர் துணி, அந்த துணி கலர் கலர் துணி போட்டிருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. இப்போ ஆமா. சனி கிரகம்னா ப்ளூ கலரு, ஆ ஆ செவ்வாய் ஆ கிரகம்னா வந்து அந்த மாதிரி ஆரஞ்சு கலரு, ஆ ஆ புதன்கிரகம்னா ஒரு கலர். அது மாதிரி ஒரு கிரகத்து ஒரு கலர். அதாவது 9 ஆ கலர்கள்ல 9 நவகிரகங்கள் நம்ம சொல்லியிருப்போம். ஆ ஆமா. அப்புறம் நவபாஷணம். ம். நவபாஷணம் ஆமா. சொல்றோம்ல 9 விதமான இது. ஆமாங்கய்யா. அப்புறம் வந்து ஆ நவதானியங்கள். ஆமா ஆமா. 9 நவதானியங்கள் சொல்றோம் இல்லைங்களா? 9 ஆமா நவதானியங்கள். ஆமா. இந்த ஆமா, கண்டிப்பா. நவகிரகங்கள், அப்புறம் ஆ வந்து நவபாஷணங்கள், அப்புறம் ஆ நவதானியங்கள், அது ஆ மாதிரி இந்த ஆ நவரத்தினங்கள். ஆமா. 9 கண்- ரத்தினங்கள். கண்டிப்பாங்கய்யா, ஆமா. கண்டிப்பாங்க. பாரம்பரிய அரிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி ஆ வந்து நிறமாலையில வந்து 7 கலர் இருக்குதோ, நான் அப்படியே உதாரணம் ஆ சொல்றேன். நமக்கு ஓகே ஓகே வெள்ளை ஓகே. அரிசிகள்லாம் தெரியும். ஆமா ஆமா. ஆமா. வெள்ளையை விட்டுட்டோம்னா ஆ வயலட், இண்டிகோ, ஆ ப்ளூ, ஆ கிரீன், ஆ எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டுன்னுவோம். ஆ அந்த 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 நடுவுல வர நம்பர்ஸ். 7 ஆ 7 நிறங்கள் சொல்றோம் இல்லையா? வயலட், ஆ இண்டிகோ, விப்கியார் சொல்றோம்ல. வயலட், ஆமாங்கய்யா. இண்டிகோ, ப்ளூ, கிரீன், ஆ எல்லோ, ஆ ஆரஞ்சு, ரெட். ஆமா இது ஆமா. வந்து 7 கலர். ஆ ஆ இது இல்லாம இந்த பக்கம் பிளாக், அந்த பக்கம் ஒயிட். ஒயிட்டு உண்மைதாங்கய்யா. 9 கலர். ஆமாங்கய்யா. பாரம்பரிய அரிசிகள்ல ஒட்டுமொத்த பாரம்பரிய அரிசிகளுமே பாத்தீங்கன்னா, அதோட அந்த டென்சிட்டி படி 9 கலர், 9 ஆ 9 விதமான அந்த நிறங்கள்ல அதுல வந்து அடர்த்தியோட இருக்கும். ஓகே இது வந்து ஓகேங்கய்யா. நம்ம அடிப்படையா ஒரு விஷயம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிகப்பரிசின்றோம், கருப்பரிசின்றோம், வெள்ளை ஆமா அரிசின்றோம். அப்படியே முடிச்சுக்கிறோம். ஆமா. சிகப்பரிசி அது கிடையாது. அவ்வளவுதான். நான் இதுதாங்க நானும் கேள்விப்பட்டேன். அதான் இந்த மக்கள் மூணு மூணு கலர் தான். ஆமா. பொதுவா பொதுவா வந்து ஆ இதுவரைக்கும் ஆ மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல பாரம்பரிய ஆ அரசியல் பத்தின ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வுக்கு வந்துட்டாங்க. ஆ இது வந்து ஒரு கண்டிப்பா. பாரம்பரியம் நோக்கி நம்ம திரும்புறோன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. உண்மைதாங்கய்யா. ஐயா கண்டிப்பாங்க, நம்மாழ்வார், கண்டிப்பா. ஐயா நெஞ்சியாராமன் இவங்களுடைய ஆ அயராத பாடுபாடு. பட் ஆனா ஆ இந்தியா ஃபுல்லா நிறைய மீட் எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாம் ஆ சொல்றாங்க. ஒரு தமிழ் பாரம்பரியம்ன்றது டோட்டலா டிஃபரெண்ட். நம்ம அதை பத்தி நம்ம நார்த் இந்தியன் வெரைட்டிஸ், நம்ம காலாபாத், அப்புறம் அதுக்கெல்லாம் ஆ நம்ம போகல. நம்ம வந்து ஆமா. தமிழ் பாரம்பரிய அரிசியை பத்தி தமிழ் பாரம்பரிய மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். ஆ ஆ ஏன்னா ஆ அறிவியல் பூர்வமான ஒரு விஷயங்களை வந்து நம்ம அது சம்பந்தமா மரபோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கறோம். So, கண்டிப்பாங்கய்யா, அதனால அந்த கண்டிப்பா. 9 நிறங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆ அதுல ஆ 9 விதமான பாரம்பரிய அரிசிகள், 9 நிறங்கள் பொதுவாவே. அது அது வந்து ஆ தனியா நம்ம வந்து ஒரு ஒரு நிறத்துக்கே உரிய குணாதிசயங்கள் என்ன, எப்படி ஆ வந்து ஆ 9 நிறங்கள்ல இருக்கு. நீலப்பேய் சோமா எடுத்துட்டீங்கன்னா வந்து மரகத கலர்ல இருக்கும். ஆ ஆ ஆ ஆ நீலப்பேய் சோமா அது ஒரு மாதிரி வெளிர் பச்சை நிறமா நம்ம கொண்டு போவோம். இழுப்ப போய் சப்பாங்களா? நீலப்பேய் சோமா ஆமாங்க. நீலப்பேய் சோமா ஓ வந்து ஓ மரகத கலர்ல ஆ இருக்கும். மரகத கலர் ஓகே மரகத ஓகே. கலர்ல இருக்கும். ஆ அது ஆ மாதிரி ஆ ஒரு விஷயங்கள். பாரம்பரிய அரிசியை பொறுத்த ஓ வரைக்கும் வந்து புதையல் மாதிரி போயிட்டே இருக்கும். இன்னைய டாபிக், நம்ம இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்.
ஒரு நிமிஷம். இன்னைக்கு பார்ப்போங்க. ஸோ நோயில்லா தலைமுறை இனியாவது பிறக்கட்டும் என்ற ஒரு வசதம் நம்ம வந்து இந்த இந்திய இன்னைய இதை தொடங்கலாம். நம்முடைய பாரம்பரிய அரிசிகளை வந்து பொதுவாக எத்தனை கூறுகளாக பிரிக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கான ஒரு நம்மளுடைய தேடுதல். அதுல என்ன மாதிரி புரிதல் அப்படின்னும் போது 3 அடிப்படை கூறுகளை நம்ம இதை பிரிக்கிறோம். 3 அடிப்படை கூறுகளாக பிரிக்கிறோம். அந்த 3 அடிப்படை கூறுகளை பத்தி ஒரு தெளிவான ஒரு புரிதலோட இன்னைய ஒரு இந்த செஷனை நம்ம வந்து கொண்டு போகலாம். முதல் வகை பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமான உள்ள பாரம்பரிய அரிசிகள். இந்த வெள்ளை நிறமான பாரம்பரிய அரிசிகள் உதாரணத்துக்கு தங்கச்சம்பா, மஞ்சள் பண்ணி, தூயமல்லி நிறைய சொல்லலாம். இந்த வெள்ளை நிறமான பாரம்பரிய அரிசிகள் அதோட தனித்துவங்கள் என்ன? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளஸ்டர், முதல் கேட்டகரி. 2வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா நிறமிகு பாரம்பரிய அரிசிகள். நிறமிகு அதாவது நிறமிகளை கொண்ட பாரம்பரிய அரிசிகள். நிறமிகள் அப்படி கொண்டு ஏறிட்டே இருக்கும் அந்த பாரம்பரிய அரிசிகள்ல. அது குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஏறிட்டு என்னோட ஃபுல்லா ஏறாது. நிறமிகு பாரம்பரிய அரிசிகள் 2வது. 3வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா உயர் நிறமி பாரம்பரிய அரிசிகள். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ்ல இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போறோம் இந்த பாடத்திட்டத்தை. 3வது வகைப்பாடு பார்த்தீங்கன்னா உயர் நிறமி பாரம்பரிய அரிசிகள். இப்போ திருப்பி சொல்றேன், வெள்ளை நிற பாரம்பரிய அரிசிகள். வெள்ளை நிற பாரம்பரிய அரிசிகள் முதல் வகைப்பாடு. 2வது வகைப்பாடு நிறமிகு பாரம்பரிய அரிசிகள், ஹைப்பர் பிக்மெண்டட். 3வது வகைப்பாடு உயர் நிறமி பாரம்பரிய அரிசிகள். இதான் ஒட்டுமொத்த பாரம்பரிய அரிசிகளையுமே அறிவியல் பூர்வமான இந்த வகைப்பாடை நம்ம வந்து முன்னெடுத்திருக்கோம், ப்ரொபோஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துல வந்து ஒரு பாடத்திட்டமா கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இது சம்பந்தமான பாடத்திட்டங்கள்ல வந்து இது சம்பந்தமான ஒரு ஆய்வுபூர்வமான ஒரு விஷயங்களை வந்து எதிர்காலத்துக்கு சந்ததிகளுக்கு தேவை என்றதை கருத்துல கொண்டுதான் நம்முடைய பாரம்பரிய கவுன்சில் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கு. ஸோ இப்போ வந்து திருப்பி நான் ஒரு கேட்டகரி பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், எப்படி இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போகணும். வெள்ளை நிற பாரம்பரிய அரிசிகள், ட்ரெடிஷனல் ரைஸ் ஒயிட் ஷேடட். வெள்ளை நிற பாரம்பரிய அரிசிகள் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா, ட்ரெடிஷனல் ரைஸ் ஒயிட் ஷேடட். இதுல என்ன நடக்குது அப்படின்னா இந்த வெள்ளை நிற பாரம்பரிய அரிசிகள்ல முக்கியமாக காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்ஸ் என்று சொல்லக்கூடிய சிக்கலான நார் சத்துக்கள் மிகுதியா இருக்கு. காம்ப்ளெக்ஸ் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சிக்கலான நார் சத்துக்கள் அதான் மிகுதியா இருக்கக்கூடியது இந்த வெள்ளை நிற பாரம்பரிய அரிசிகள்ல. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்ஸ் எப்படி சொல்றோம் அப்படின்னா இது வந்து இந்த நார்ச்சத்துக்கள்லயே உயர்ந்த ரக மிகவும் சிக்கலான நார்ச்சத்துக்களை ஒவ்வொரு வெள்ளை நிற பாரம்பரிய அரிசிகள் கொண்டிருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். தங்கச்சம்பா எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்ஸ், கிச்சிலி சம்பால ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்ஸ், அப்புறம் வந்து தூய மல்லியில ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்ஸ்லாம் வந்து மருத்துவ குணங்களுக்கு அடிப்படை கிடையாது. இது வந்து சப்ளிமெண்ட்ஸ், அதாவது துணை உணவு மாதிரி, அந்த மாதிரி நியூட்ராசிட்டிகல்ஸ் அந்த 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 கேட்டகரியில வரக்கூடியது ஃபைபர்ஸ். ஃபைபர் நார் சத்துக்கள் சொல்லக்கூடிய திரும்பி சத்துக்கள்ல தான் வரும். அது மெடிசனல் கண்டென்ட் கிடையாது. ஆனால் வெள்ளை நிற பாரம்பரிய அரிசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிடாமினண்டா முழுக்க அதுல இருக்கிற ஒரு ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கலான நார்ச்சத்துக்கள்.
இனுலின் ஃபைபர்னு சொல்லுவாங்க. INULIN, இனுலின் ஃபைபர். இதே ஒவ்வொரு வெள்ளை நிற பாரம்பரிய அரிசிகள்லையும் வேற வேற விதமான காம்ப்ளெக்ஸ் ஒரு ஒரு சிக்கலான நார்ச்சத்துக்கள், எலி நார்ச்சத்துக்கள் அதெல்லாம் இருக்கும். ஸோ வெள்ளை நிற பாரம்பரிய அரிசிகள் எடுத்துக்கிட்டாலே நம்ம மைண்ட்ல வர வேண்டிய விஷயம் வந்து நார்ச்சத்துக்கள் அப்படின்றது மட்டும்தான். இதுல பயோ ஆக்டிவ் மாலிகள் இருக்கா? வெள்ளை நிற பாரம்பரிய அரிசிகள்ல பயோ ஆக்டிவ் மாலிகள் இருக்கு அப்படின்னு கேட்டா 100% இல்லை. வெள்ளை நிற பாரம்பரிய அரிசிகள்ல உயிராற்றல் மூலக்கூறுகள், அந்த மருத்துவ குணங்கள் சொல்லக்கூடிய, மருத்துவ பண்புகள் சொல்லக்கூடிய உயிராற்றல் மூலக்கூறுகள் இந்த வெள்ளை நிற பாரம்பரிய அரிசிகளில் இல்லை, கிடையாது. அப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னா சிக்கலான காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்ஸ் இருக்கு, நார்ச்சத்துக்கள் இருக்குன்றது முக்கியமான நம்ம மனசு கடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு இதுல. இலப்பைப்பூ சம்பா மற்றும் மிளகு சம்பா இந்த 2 அரிசிகள் நீங்களாக, அது வெள்ளை நிறத்திலேயே ஒரு மரகத கலர்ல அது இருக்கும். இலப்பைப்பூ சம்பா வந்து வெள்ளை நிறத்திலேயே ஒரு மாதிரி பழுப்பு கலந்த வெள்ளை நிறத்துல இருக்கும் மிளகு சம்பா. ஆனா இதுவுமே வந்து ஒயிட் ஷேடட், வெள்ளை கலந்த ஷேட்ல இருப்பாங்க. பட் இது ரெண்டுமே மருத்துவ குணங்கள் கொண்டது. இலப்பைப்பூ சம்பா, மிளகு சம்பா அது ரெண்டும் மருத்துவ குணங்கள் கொண்டது. பயோஆக்டிவ் மாலிகுல் அதில் இருக்கு. அதை தவிர ஒயிட் ஷேட்ல இருக்கிற அத்தனை பாரம்பரிய அரிசிகளிலுமே வந்து மருத்துவ குணங்கள் சொல்லக்கூடிய அந்த பயோஆக்டிவ் மாலிகுல் கிடையாது. ஆனால் அதில் முக்கியமாக கருதக்கூடியது வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சிக்கலான நார்ச்சத்துக்கள். இதனால இது கேட்டகரி 1 முதல் கேட்டகரியா முதல் வகைப்பாடா நம்ம அதை வந்து கொண்டிருக்கோம் புரிதலுக்காக. இந்த விளைநில பாரம்பரிய அரிசிகளை நம்ம தினசரி சமையல் அரிசியாக பயன்படுத்தலாம். தினசரி சமையல் அரிசியாக இதை நம்ம பயன்படுத்தலாம். மதிய சாப்பாட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அது அந்த மதிய சாப்பாட்டுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது வந்து இதை நம்ம வந்து தினசரி சமையல் பயன்பாட்டுக்காக நம்ம வந்து சாப்பாடு, சாம்பார், தயிர் சாதம், அந்த சிக்கன் குழம்பு, இந்த ரசம், சாதம், மதிய உணவு, நம்ம மதிய உணவோ இரவு உணவோ ரெகுலர் ஃபுட்டு, ரெகுலரா வந்து நம்ம வந்து ஒரு உணவா நம்ம எடுத்துக்கிறதுக்கான ஒரு இது வந்து வெள்ளை நிறமான பாரம்பரிய அரிசிகள், அதுக்கான பயன்பாடு இதெல்லாம் ஒண்ணு. சரிங்களா? இது வந்து ஒரு வகைப்பாடு. இரண்டாவது வகைப்பாடு பார்த்தீங்கன்னா நிறமிகு பாரம்பரிய அரிசிகள். நிறமிகு பாரம்பரிய அரிசிகள்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நிறமிகு பாரம்பரிய அரிசிகள்ல வந்து இது யாரையாவது கொஞ்சம் இப்ப யாராவது ஒருத்தவங்க அட்மிட் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, முதல் வகைப்பாடு அதை பத்தி உங்களுடைய நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த முதல் வகைப்பாடு பத்தி? யாராவது ஒருத்தவங்க அட்மிட் பண்ண சொல்லுங்க. இந்த முதல் வகைப்பாடு சொன்ன பார்த்தீங்களா, அதை பத்தி இப்ப என்ன நீங்க புரிதல் இருக்கு, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது அட்மிட் பண்ணி பேசுங்க. வணக்கம் சார், அனீஸ் பேசுறேன். என்ன புரியுதுன்னா, வெள்ளை நிறத்துல இருக்க அரிசிகள் லைக் நம்ம ஆத்தூர் கிச்சிலி சம்பா இந்த மாதிரி வகைகள் வந்து அதுல வந்து பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் இல்லை, பட் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்னு சொல்லக்கூடிய புரதச்சத்துக்கள் அதிகமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து டெய்லி உணவுக்காக நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. பட் இதுலேயே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகங்கள் ஒரு இருக்கு. அது என்ன மாதிரி அரிசிகள், பாரம்பரிய அரிசிகள் அது வருவது சொன்னா நல்லா இருக்கும். நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றிங்க. இப்போ வந்து இரண்டாவது வகைப்பாடு. இரண்டாவது வகைப்பாடு பார்த்தீங்கன்னா நிறமிகு பாரம்பரிய அரிசிகள். இது வந்து ஒரு புரிதல். ட்ரெடிஷனல் ரைஸ் ஹைப்போபிக்மெண்டட், அதாவது நிறமிகள் குறைவாக, அதாவது மிக நிறமிகள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வந்து அதை ஒளிபுகும் தன்மை சொல்லுவாங்க. ஒளிபுகும் தன்மை அதை நான் உங்களுக்கு எப்படி காமிக்கலாம் அப்படின்னா இதை மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை இது ஒளிபுகும் தன்மை. இந்த விரல் தெரியுது இல்லைங்களா, அந்த லைட் உடையது இதோட டிராவல். ஸோ ஒளிபுகும் தன்மை வந்து 50%க்கும் அதிகமா
நல்ல ஒளியை வந்து அனுப்பக்கூடிய ஹைப்போ பிக்மெண்டட். இது வந்து எப்படின்னா, இந்த ஹைப்போ பிக்மெண்டட் பாரம்பரிய அரிசிகள் இது வந்து நியூட்ரியன்ட் அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு 110 நாட்களுக்கு உள்ள 110 நாட்களுக்கு உள்ள அதாவது கூர்வை பட்டம் சொல்லுவோம் இல்லையா, சூரிய ஒளியினுடைய தாக்கம் பால் பிடிச்சதுல இருந்து அது வந்து அறுவடைக்கு வர வரைக்கும் அந்த காலகட்டம் வந்து சூரிய ஒளியினுடைய அந்த கிரகிக்கும் தன்மை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள், குறிப்பு 35 40 அதிகபட்ச நாள் அதுக்குள்ளதான் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அதனால அந்த பீரியட்ல அதால ஒரு குறிப்பிட்ட அளவு மாலிக்யூல்ஸ் அதை வந்து உருவாக்கி அதை சிதைச்சு அதை வந்து தயார்படுத்த முடியும். ரொம்ப ஹெவி மாலிகல்ஸ்லாம் வந்து அதில் கொண்டு போகிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ குருவை பட்டம் உதாரணத்துக்கு 110 நாட்களுக்கு உள்ள இருக்கிற பாரம்பரிய அரிசிகள் அனைத்துமே அது உள்ள நிறமிகளை வந்து ஒரு தாவர ஊட்டச்சத்து நிறமிகளாக தான் வச்சிருக்குமே தவிர அதால வந்து பயோ ஆக்டிவ் உயிராற்றல் மூலப்பொருளாக மாற்றுறதுக்கான அதுக்கான போதிய நாட்கள் அதுங்களுக்கு பத்தாது. அதனால அதுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும். ஆனா இயற்கை இது எப்படி படைச்சிருக்கு அப்படின்னா, பாரம்பரியத்துல நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கணும். இது எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா, இதுல வந்து பிளான்ட் ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் தாவர ஊட்டச்சத்துக்களே நிறைய இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ வந்து விட்டமின்ஸ் தான் சொல்லணும்னா வந்து அனிமல்லயே இருக்கும், அனிமல் ப்ரோட்டீன்ல இருக்க விட்டமின்ஸ் இருக்கும், ஆடு மாட்டாது. ஆனால் தாவரங்கள்ல பிளான்ட்ல இருந்து வர ஊட்டச்சத்து பார்த்தீங்களா, விட்டமின்ஸ், பிளான்ட் விட்டமின்ஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப எலிமெண்ட். அந்த தாவர ஊட்டச்சத்துக்கள் வந்து மிகுந்த ஒரு ஒரு பாரம்பரிய அரிசி ரகங்களா இந்த பாரம்பரிய அரிசிகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. திருப்பியும் சொல்றேன், ஹைப்போ பிக்மெண்டட் ட்ரெடிஷனல் ரைஸ் வெரைட்டிஸ். இந்த ஹைப்போ பிக்மெண்டட் ரைஸ் வெரைட்டிஸ்க்கு உதாரணம் 60ஆம் குருவை, சிகப்பு கவுனி. இது மாதிரி அதாவது 110 நாட்கள். இதுல வந்து பூங்கார் அடங்கும், ரத்தசாலி அடங்கும். ஆனால் அது வந்து அதை தவிர, ஏன்னா அந்த ரத்தசாலி மற்றும் பூங்கார்ல வந்து அது இன்னொரு சப்கிளாசிபிகேஷன், ஒரு உள் வகைப்பாடு வருது. நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, விவசாயிகளா இருக்கலாம் இல்லை வந்து நுகர்வோர்களாக இருக்கலாம், அது எல்லாருக்குமே அந்த குருவை சம்பா எல்லாம் தெரியும். 110 நாட்களுக்கு உள்ளாக குருவை பட்டத்துல உருவாகக்கூடிய நிறமிகள் அந்த நிறமிகள் சூரிய ஒளியின் கிரகிக்கும் தன்மையை குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டுமே உள்வாங்கி இருக்கும். அதற்கான மரபு கூறுகள் வந்து அதற்கான ஒரு உயிராற்றல் மூலக்கூறுகளை உருவாக்கும் அந்த எண்டு வரைக்கும் போகாம அதை பிளான்ட் நியூட்ரியன்ஸ் தாவர ஊட்டச்சத்துக்களாக தான் உருவாக்க முடியுது. அதுக்குள்ள அது அறுவடைக்கு வந்துடுது. ஸோ 2வது கேட்டகரியான பாரம்பரிய அரிசிகள் வந்து முக்கியமாக தாவர ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த பாரம்பரிய அரிசிகள். முதல் கேட்டகரியில பார்த்தது நார்ச்சத்துக்கள் மிகுந்த பாரம்பரிய அரிசி. 2வது இதான் விஷயம். இந்த விளையின பாரம்பரிய அரிசிகள்ல நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியது தான், இல்லைன்னு. ஆனால் பிரிடாமினன்ட்லி அதிகப்படியாக முக்கியமான ஒரு அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய ஒரு செய்தி. இது 2வது வகைப்பாடு பாரம்பரிய அரிசிகள். தாவர ஊட்டச்சத்துக்கள் மிகுதியாக கொண்டது, குறுகிய காலகட்டத்திற்கு மட்டுமே சூரிய ஒளியின் தாக்கத்திற்கு உள்ளாகி அதற்கான மரபு கூறுகளை வந்து உள்வாங்கி அதுக்கான ஒரு மரபணு, அதுக்கான ஒரு ஊட்டச்சத்துக்கள், அதுக்கான ஒரு நிறமிகள் கலந்த ஒரு நியூட்ரியன்ட், அந்த மாதிரி அதுதான் வந்து தாவர ஊட்டச்சத்துக்கள் சொல்லுவாங்க. இதுதான் அதால் உருவாக்க முடியும். இது வந்து அதுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும். இது வந்து 2வது வகை பாரம்பரிய அரிசிகள். இதோட பயன்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இட்லி, தோசை அல்லது பலகாரம் பண்ணக்கூடியது. இப்போ வந்து நம்ம குருணை பண்ணி உப்புமா பண்ணக்கூடியது, இந்த மாதிரி தினசரி பயன்பாடு. இதுவும் தினசரி பயன்பாட்டுக்கு உகந்த. தினசரி பயன்பாட்டுக்கு இதை நம்ம வந்து பரிந்துரை செய்யலாம். 2வது கேட்டகரி நிறமிகு பாரம்பரிய அரிசிகள், ஹைப்போ பிக்மெண்டட் ட்ரெடிஷனல் ரைஸ் வெரைட்டிஸ். உதாரணம் 60ஆம் குருவை எக்ஸாம்பிள். இது மாதிரி 110 நாட்களுக்கு உள்ளாக அறுவடைக்கு வரக்கூடிய நிறமிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பாரம்பரிய அரிசி இதில் அடங்கும். விளைந்த அரிசிகள் நீங்களாக. இது 2வது கேட்டகரி. இதுல வந்து இட்லி, தோசை மற்றும் இந்த மாதிரி பலகாரங்கள் தினசரி பயன்படுத்துறதுக்காக நம்ம வந்து ஏன்னா தாவர ஊட்டச்சத்துக்கள் பொறுத்த வரைக்கும் இல்லை காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்ஸாக இருக்கலாம், தாவர ஊட்டச்சத்துக்கள் இருக்கலாம், இதுங்கெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன அது சம்பந்தமா என்ன நம்ம எண்ணெயில போட்டு வறுக்கிறோம், இல்லை வந்து இது மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கிறோம், இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் இதில் வந்து இல்லை. பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் இதுல இல்லை. இதுல வந்து நியூட்ரியன்ஸ் தான், பைட்டோநியூட்ரியன்ஸ் தான் தினசரி பயன்படுத்தலாம். 2வது ஒரு ப்ராடர் கேட்டகரி.
இந்த மூணுமே நம்ம என்ன பண்ணோம்னா, எத்தனை பாரம்பரிய அரிசிகள் இருந்தாலும் அந்த அத்தனை பாரம்பரிய அரிசிகளுமே இந்த 3 வகைப்பாட்டுக்குள்ள அடங்கிடும் அப்படின்றது தான் இங்க பாயிண்ட். இங்க ஒரு செய்தி. 3வது பாத்தீங்கன்னா உயர் நிறமி பாரம்பரிய அரிசி, ஹைப்பர் பிக்மெண்டட் ட்ரெடிஷனல் ரைஸ் வெரைட்டிஸ். உயர் நிறமி இது ரொம்ப முக்கியம். இந்த உயர் நிறமி பாரம்பரிய அரிசிகள் தான் பயோஆக்டிவ் மாலிகுல் கொண்ட பாரம்பரிய அரிசி. 120 130 நாள், 150 நாள், அதுக்கு மேல, அதுக்கு 160 நாள், அதாவது 180 நாள், ஒட்டடை வரைக்கும் 200 நாள் வரைக்கும் எடுத்துக்கும். சம்பா பட்டம் சொல்றோம் இல்லைங்களா, அதாவது சூரிய ஒளியின் தாக்கத்திற்கு, சூரிய ஒளியின் இறகிய தன்மைக்கு நீண்ட காலமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற மாதிரி அதுக்குள்ள அந்த பயோசிந்தசிஸ், அதுல வந்து உயிராற்றல் உருவாக்கம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எடுத்துக்கும். ஏதோ அதோட மாலிகல்ஸையும் அதோட கட்டமைக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும், நிறைய டியூரேஷன் கிடைக்கும். அதாவது ஒரு 40 நாள் 45 நாள் அந்த மாதிரி பூச்சி பால் வச்சதுல இருந்து மிக ஒரு பெரிய நெடிய நாட்கள் அது வந்து எடுத்துக்கிட்டு, அந்த நெடிய நாட்கள்ல சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அந்த நிறமாலைகள் இருக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியினுடைய அந்த ஃபோட்டான் எனர்ஜி சொல்லுவாங்க, அதை எடுத்து தன்னுடைய மரபணு நினைவகத்தை பயன்படுத்தி அந்த மிஷினரியை அந்த இதை ஆக்டிவேட் பண்ணி அந்த அந்த அது அந்த அரிசிகளுக்கு ஏற்ற மாதிரி 4 லட்சம் ரூபாவா இல்லை கரும்பூர் காட்டியானமா இதே மாதிரி கருப்பு கவனியா ஒட்டடையானா இந்த மாதிரி அந்த அந்த அது அதுக்கான என்ன மரபுக்கு தூண்டுதல் இருக்கோ, மரபணு தூண்டுதல் இருக்கோ, அதை எடுத்து ஒரு நீண்ட நேரம் சூரிய ஒளியோடையும் நாட்கள் சூரிய ஒளியோடைய கிரகணத்துக்கு இது அதோட இன்டென்சிட்டிக்கு சோலார் இன்டென்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த சோலார் இன்டென்சிஃபிகேஷனுக்கு தன்னை உட்படுத்தி ரொம்ப கடினமான அதிக உயர் மாலிகுல்ஸ், அதிக மாலிகுலர் மூலக்கூறு கட்டமைப்புள்ள ஒரு நிறமிகளை உருவாக்குறதுக்கு அதுக்கு போதுமான டைம் கிடைக்கும். அதான் உயர் நிறமி பாரம்பரிய அரிசிகள், ஹைப்பர் பிக்மெண்டட் சொல்லுவாங்க. இதுதான் வந்து பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ், உயிராற்றல் மூலக்கூறுகள் நிரம்பிய பாரம்பரிய அரிசிகள். தெளிவான ஒரு விஷயங்கள் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த உயர் நிறமி பாரம்பரிய அரிசிகளை பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ், உயிராற்றல் மூலக்கூறுகள் கொண்ட பாரம்பரிய அரிசிகளை வாரத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை கஞ்சியாக மட்டுமே எடுத்துக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு அண்டர்ஸ். கஞ்சியாக மட்டும்தான் எடுத்துக்கணும் தவிர இதை போயிட்டு நம்ம வந்து இட்லி தோசை பண்றதோ இல்லை வந்து காட்டியானத்தை போயிட்டு நம்ம வந்து சீடை சொல்றதோ, ஆப்பிள சம்பால வந்து முறுக்கு சொல்றதோ அதெல்லாம் கிடையாது. ஈவன் இது இட்லி தோசை கூட பண்ணி சாப்பிடக்கூடாது. ஏன்னா பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் அதோடைய அந்த உடம்புக்குள்ள அந்த இன்டெகிரேஷன் வந்து குறைஞ்சபட்சம் 72 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். அப்போ வாரத்துக்கு 2 முறை 78 ஹவர்ஸ் கேப்ல ஒரு வாரத்துக்கு நம்ம 2 முறை எடுத்தனால பெரிய விஷயம். அது எவ்வளோன்னா 1 டம்ளர் கஞ்சி போதும், ரொம்பலாம் தேவையில்லை, 1 டம்ளர் கஞ்சி. இந்த 3வது வகைப்பாடு உள்ள பாரம்பரிய அரிசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர் நிறமி கொண்ட பாரம்பரிய அரிசிகள், ஹைப்பர் பிக்மெண்டட் வெரைட்டிஸ். இதுல ப்ரிடாமினண்டா என்ன இருக்குன்னா பயோஆக்டிவ். இந்த பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் எப்படி இந்த உயர் நிறமி பாரம்பரிய அரிசிகள்ல உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா சம்பா, அதாவது 110 120 நாட்களுக்கு மேல தன்னுடைய அறுவடைக்கு வரக்கூடிய அந்த 140 150 நாள் அந்த மேல போகுது இல்லைங்களா. ஏன்னா சூரிய ஒளியின் சோலார் இன்டென்சிஃபிகேஷன், பயோசோலார் இன்டென்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சூரிய ஒளியோட தாக்கத்தை எவ்வளவு நாட்களுக்கு அது வந்து உருவாங்குதோ அதுக்கேற்ற மாதிரி அதோட மாலிகல்ஸ், அதோடைய ஜெனட்டிக் மெமரியை வச்சு அதோட மாலிகல்ஸை வந்து உருவாக்கி மிகவும் கடினமான உயிர் மூலக்கூறுகளை உருவாக்குறதுக்கான நேரத்தை எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரகசியத்துக்கும் தாண்டின விஷயம். எப்படி இந்த பாரம்பரிய அரிசிகள் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, இது ஒரு புரிதல் வச்சிருக்குன்னு தெரியல. ஆனா இந்த 3வது கேட்டகரி உயர் நிறமி பாரம்பரிய அரிசிகள் என்னன்னா இதுலதான் பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் ப்ரிடாமினண்டா என்ரிச்மெண்டா இருக்கு. இதுலயும் ஃபைபர் இருக்கு, அது எல்லா அரிசிகள்லயுமே ஃபைபர் இருக்கு, எல்லா அரிசிகளுமே ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் இருக்கு, எல்லா அரிசியுமே பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் சொல்ல முடியாது. ஆனா 3வது கேட்டகரி உயர் நிறமி பாரம்பரிய அரிசிகளை மட்டும்தான் பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் உருவாகும். ஏன்னா அதுக்கான சிந்தசிஸ் பண்ற டைம், எக்ஸ்போஷர் டைம், டியூரேஷன் அதெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு தான் அதை கொண்டு போகும். அதுக்கு மாறா நீங்க பாத்தீங்கன்னா 2வது வகைப்பாட்டை நம்ம படிச்சோம் பார்த்தீங்களா, இது வந்து சோலார் இன்டென்சிஃபிகேஷன், எக்ஸ்போஷர், டியூரேஷன் டைம் ரொம்ப குறுகிய காலம். குறுவைப்பட்டது உருவாகிற குறுவைப்பட்டது உருவாகும் நிறமிகளை
கலர், அதாவது கலர் நிறமியை உள்ள பாரம்பரிய அரிசி. இதுல வந்து தாவர ஊட்டச்சத்துக்கள் தான் அதிகமா இருக்கும். இதான் விஷயம், இதான் வித்தியாசம். ஸோ இது முதல் கேட்டகரியில அது குறுவை சம்பாதத்தில் எதை பற்றி அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அது வந்து வெள்ளைநிற பாரம்பரிய சொன்னாலே இதுல வந்து முக்கியமா நார்ச்சத்துக்கள் மட்டும் தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்ஸ் இருக்குன்றதான் மெயின் வச்சுக்கணும். எக்ஸப்ட் லிபம்பு சம்பா அண்ட் மிளகு சம்பா, இது முக்கியம். இதை வந்து தினசரி சமையல் பயன்பாட்டுக்கு நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கான ஒரு உகந்த பாரம்பரிய அரிசிகள். இதுல வந்து சீசன் எல்லாம் இருக்கு. அதை நம்ம ஒரு நாள் எப்படி பயன்பாடு வரும்போது நம்ம அதை பத்தி படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது நிறமி மிகுந்த பாரம்பரிய அரிசிகள் ஹைப்போ பிக்மெண்டட். இதுல வந்து பிடாண்ட தாவர ஊட்டச்சத்துக்கள் தான் அதிகமா இருக்கு. இது சூரிய ஒளியின் எக்ஸ்போஜர் கூறுவைப்பட்ட கொஞ்சம் குறுகிய காலத்துக்கு மட்டுமே வந்து அதால வந்து அந்த மாலிகுல்ஸ் உருவாக்க முடியும். அதனால பயோஆக்டிவ் மாலிகுல் வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் ஒரு கடினமான மாலிகுலாம் உருவாக்குறது அந்த டைம் இல்லை, அதுல அறுவடைக்கு வந்துடும். ஆனா இதுல வந்து பிரிடானா தாவர ஊட்டச்சத்து எக்கச்சக்கமா இருக்கு. இதை வந்து தினசரி பயன்பாடு இடுதோசையா நம்ம பலகாரமா பயன்படுத்தலாம். புரிதல். மூன்றாவது வகைப்பாடு மிக முக்கியமானது பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் உருவாக்கக்கூடிய பாரம்பரிய அரிசிகள், உயர்நிலை பாரம்பரிய ஹைப்பர் பிக்மெண்டட் வெரைட்டிஸ். இதை வந்து கம்பல்சரியா வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை கஞ்சியா மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த இடத்துல நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரலாற்று, ஒரு பாரம்பரிய, ஒரு ஒரு பிரம்ம ரகசியம் இன்னொன்னும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது ஏதோ ஒரு ரகசியம் சொல்லுவாங்க இல்லையா, இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயம். இந்த விஷயத்தை இப்ப நான் சொல்ல போறேன். இந்த பர்டிகுலர் ஸ்லைட் நம்பர் 2 ஆஃப் 8. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவ குணம் உள்ள பாரம்பரிய அரிசிகள், அதுல இருக்கிற மருத்துவ குணமான பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் உமிழ்நீர்ல மட்டும்தான் அது ஆக்டிவ் ஆயிருக்கும். குறிப்பெடுத்துக்கோங்க சார், உமிழ்நீர்ல மட்டும்தான் அது ஆக்டிவாக இருக்கும். அந்த பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் வந்து வயிற்றுக்குள்ள போச்சுன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செரிமானத்துல அந்த மாலிகுல்ஸ் தான் உடைஞ்சிடும். முக்கியமான விஷயம். உங்களுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, கார்டியானம் அப்படின்னு ஒரு பாரம்பரிய சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது வந்து தேர்ட் கிளாசிபிகேஷன். இந்த கார்டியானம்ல வந்து இருக்கிறது புரோ ஆந்தோசைனின் ஒரு பயோஆக்டிவ் மாலிகுல். புரோ ஆந்தோசைனின் அது வந்து உடல் வலிமைக்கு, மசில்ஸோட வலிமைக்கு வந்து அந்த மசில்ஸ், அந்த தசை நார்கள் வந்து ஒரு கட்டமைப்பா இருக்கிறதுக்கான ஒரு புரோ ஆந்தோசைனின். அந்த கார்டியானம் அரிசியை கஞ்சியா வச்சு, ஒரு டம்ளர் கஞ்சியா வச்சு போட்டு நல்லா உமிழ்நீர்ல நல்லா குழைச்சி அப்புறமா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நல்லா குழைச்சி விட்டோம் அப்படின்னா அதுல புரோ ஆந்தோசைனின் வந்து மாலிகுல் கட்டமைப்பு உடையாம நம்ம வாய்க்குழி, நாக்கு கீழே வழியாவே உடம்புக்குள்ள போயிடும். எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தா ஒரு மாத்த வைக்கிறோம் பார்த்தீங்களா, நாக்கு கீழே. மாரடைப்பு வந்தா ஒரு சாப்பிட்டேட் நாக்கு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அது எப்படி டக்குன்னு உடனே ரியாக்ட் ஆகுது. ஸோ உமிழ்நீர்ல முழுவதுமா வந்து அந்த புரோ ஆந்தோசைனின் வந்து வெளியில பிரிஞ்சு, அது நம்ம டைம் கொடுக்க நல்லா கஞ்சியா வச்சு கஞ்சியா குடிச்சிடக்கூடாது. கஞ்சியா குடிச்சிடணும் அர்த்தம் அப்படின்னா நம்ம குடிச்சு டப்பு முடிங்கிடக்கூடாது. நல்லா நல்லா உமிழ்ல நல்லா மெண்டு அதை எடுக்கணும். ஏன்னா உயிராற்றல் மூலக்கூறுகள் உமிழ்நீர்ல மட்டும்தான் மாலிகுல்ஸ் கட்டமைப்பை சிதையாமல் இருக்கும். உமிழ்நீரால மட்டும்தான் அது பிரிக்கப்பட்டு வாய்க்குழி வழியாவே உடம்புக்குள்ள போயிடும். இந்த ரகசியமான ஒரு விஷயம் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த உலகத்துக்கு தெரியாது. ஒரு சில பதிவுல நான் போட்டிருக்கேன். ஆனா உலகத்துக்கு, ஒட்டுமொத்த அறிவியல் உலகத்துக்குமே இந்த ஒரு விஷயம், பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் உமிழ்நீர்ல மட்டும்தான் அதோடைய மூலக்கூறு கட்டமைப்பு சிதையாமல் உமிழ்நீரால் பிரிக்கப்பட்டு வாய்க்குள் வழியாவே அதோட செயல்திறன் குறையாமல் உடம்புக்குள்ள பிளட்டுக்குள்ள போயிருன்றதுதான் சார் ரகசியம். நொறுங்க தின்றால் 100 வயதுன்றதுக்கான அறிவியல்பூர்வமான விளக்கம் இது. முக்கியமான இன்னைக்கு சப்ஜெக்ட்ல முக்கியமான பாயிண்ட் இது. நம்ம என்னதான் நம்ம கார்டியானம் வந்து இட்லி சாப்பிட்டு டப்னு விழுங்கினாலும் அதுல இருக்கிற சத்துக்கள் சொல்லக்கூடிய அந்த சத்துக்கள் தான் கிடைக்குமே தவிர அதுல இருக்கிற புரோ ஆந்தோசைனின் வந்து உடம்புல ஏறாது. அது வயிற்றுக்குள்ள போய் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல மாலிகுல் பிரிக்க மேற்கொண்டு கார்டியானம்ல இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் போஷனோ, அதுல இருக்கிற வந்து நார்ச்சத்துக்களோ, அதுல இருக்கிற வந்து புரதச்சத்துக்களோ, அதுல இருக்கிற விட்டமின்ஸ்களோ அதெல்லாம் கிடைக்குமே தவிர அதுல இருக்கிற பயோஆக்டிவ் மாலிகுல் என்று சொல்லக்கூடிய உயிராற்றல் மூலக்கூறான புரோ ஆந்தோசைனின் வயிற்றுல இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல மாலிகுல் உடைச்சிடும். எந்த ஒரு பயோஆக்டிவ் மாலிகுலுமே வயிற்றுக்குள்ள போச்சுன்னா அதோட கட்டமைப்பு சிதைஞ்சிடும். அதனால நோ யூஸ். அதனால 100% நோ யூஸ். இந்த ஒரு ரகசியம் தான் நொறுங்க தின்றால் 100 வயதுன்றதுக்கான அடிப்படையான ஒரு ரகசியம். அந்த நொறுங்க தின்னும் பொழுது அந்த பாரம்பரிய உணவுகள் எது வேணா இருக்கலாம், ஈவன் காய்கறியா இருக்கலாம், கீரைப்பாக எதுவாக இருக்கலாம், எல்லாத்துலயுமே ஒரு ட்ரேசஸ் ஆஃப் பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் இருக்கு. அது உமிழ்நீர்ல கட்டமைப்பு சிதையாமல் மாலிகுல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகாம அப்படியே பிரிக்கப்பட்டு
வாய்க்குழி வழியாகவே பிளட்ல போயிட்டு ஆக்டிவ் ஃபார்ம்ல டார்கெட் நோக்கி போயிடும். மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய அரிசிகளை மருந்தாகத்தான் பாவிக்க வேண்டும். உமிழ்நீர் மட்டுமே முழுவதுமாக கரைத்து அது உயிரற்ற மூலக்கூறுகளை உடம்பு சேர்க்கணும். இது நுறுங்கத்தினால் 100 வயதுன்றதுக்காக 100% நம்மால் நம் தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற ஒரு விஷயம். மிக முக்கிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் உமிழ்நீர்ல மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும்ன்ற ஒரு ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு பார்த்தீங்களா? அதை கண்டுபிடிப்பு சொல்ல முடியாது. இதை நம்ம புதுசாக போய் கண்டுபிடிக்கல. இந்த அறிவியல் பூர்வமான ஒரு ஆய்வு விளக்கம், ஆய்வு முடிவுகள் இதை வரலாற்றிலேயே முதல் முறையாக நம்ம தான் பண்ணிருக்கோம். பாரம்பரிய நெல் கவுன்சிலோட சொத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாரம்பரிய நெல் கழகத்தோடைய ஒரு மிகப்பெரிய என்ன பிரேக், என்ன அச்சீவ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, பயோ ஆக்டிவ் மாலிகுல் ஒன்று இருக்கு பாரம்பரிய அரிசிகள்ல. இந்த பயோ ஆக்டிவ் மாலிகுல் அறிவியல் பூர்வமா உண்மையில மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும். வயிற்றுக்குள்ள போச்சுன்னா மாலிகுல் சிதைஞ்சிரும். அதெல்லாம் ஒன்றும் பயனும் கிடையாது. பாரம்பரிய அரிசிகளுடைய உயிராற்றல் மூலப்பொருட்களை முழுமையாக கிடைக்கணும்னா, அதுக்கு மருத்துவ குணங்களை முழுமையா உடம்பு ஏற்றுக்கணும் அப்படின்னா உண்மையில மட்டும்தான் அதை செயலாக்கம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம 2023 ஆண்டு மத்திய பல்கலைக்கழகத்துல நம்முடைய அகில இந்திய மருத்துவ கான்ஃபரன்ஸ் அந்த பாரம்பரிய அறிவியல் மாநாட்டில் முதல் முறையா இதை உயர் யூனிவர்சிட்டிகளை மத்தியில 48 சயின்டிஸ்டை வச்சு ஒரு 1800 பப்ளிக் ஹியரிங்ல இந்த விஷயத்த நம்ம ஆவணப்படுத்தணும். ஸோ பயோ ஆக்டிவ் மாலிகுல்ஸ் உயிராற்றல் மூலக்கூறுகள் என்ற ஒரு சப்ஜெக்டே இந்த உலகத்துக்கு புதுசு. எதிர்வரும் காலங்களில் மக்கள் பயோ ஆக்டிவ் மாலிகுல் பத்தி சரளமா பேச ஆரம்பிப்பாங்க. 5-10 வருஷம் ஆகும். இன்னைக்கு நம்ம பேசிருக்கிற விஷயத்த பொதுமக்கள் பேசுறதுக்கு குறைஞ்சபட்சம் 10 வருஷமா தான் ஆகும். பயோ ஆக்டிவ் மாலிகுல் ஒன்று இருக்குப்பா, அது பேர் உயிராற்றல் மூலக்கூறுகள், அது உண்மையில மட்டும்தான் ஆக்டிவா இருக்கும். அதனால நல்ல நொறுங்க தின்னணும், நொறுங்க அந்த ஒரு உணவுகளை நொறுங்க எடுத்துக்கணும். அப்பதான் அந்த உயிராற்றல் மாலிகுல் உடையாம பிளட்டுக்குள்ள போய் சேரும்ன்ற ஒரு ரகசியத்தை பொதுமக்கள் சரளமா பேசுறதுக்கு இன்னில 10 வருஷம் ஆகும். அதனால இந்த விஷயத்த மிக முக்கியமான விஷயத்த நீங்க வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு பெரிய புரிதல் வேணும் அப்படின்னா, எதுக்காக எவ்வளவு பாரம்பரிய அரசியல் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்? இதுல இருக்கிற உயிராற்றல் மூலக்கூறுகள் மிக மிக முக்கியமான ஒரு ரகசியம். இந்த ரகசியம் எப்படி மாலிகுல்ஸ் அதோட செயல்திறன் குறையாமல் உடம்புக்குள்ள ரத்தத்துக்குள்ள போய் டார்கெட் அதை இலக்கு நோக்கி சென்றடைஞ்சு அந்த செல்களை வேலை செய்யணும் அப்படின்னா, அது உமிழ்நீர் வழியாகத்தான் பிரிக்கப்பட வேண்டும், வாய்க்குழி வழியாகத்தான் உள்ள உறிஞ்சப்பட வேண்டும். அல்லது வயிற்றுக்குள்ள போச்சுன்னா அமிலத்தன்மையில அதோட மாலிகுல் சிதைஞ்சிடும். இந்த விஷயத்த அதனாலதான் மூன்றாவது வகைப்பாட்டில் இருக்கிற பாரம்பரிய அரிசிகள், உயர்நிலை பாரம்பரிய அரிசிகள் உள்ள பிரிடாமினா இருக்கிற உயிரற்ற மூலப்பொருட்களை நாம் வாரத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை கஞ்சியாக மட்டுமே கஞ்சியாக குடிச்சா கூட நல்லா மென்னு தான் அதை வேணும். மென்னு தான் அதை மீனில் மென்னு டைம் கொடுத்தா வெத்தலை மேலே மென்னு தான் வேணும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்படி நம்ம இதை பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறமி ஒளிய அடர்த்தின்ற ஒரு வகைப்பாட்டில் வச்சு அறிவியல் பூர்வமாக பிரிச்சிருக்கோம். அதுலதான் நமக்கு தெரிய வருது, ஒயிட் ஷேடட் ரைஸ் தான் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஹைப்பர் பிக்மெண்ட்லாம் ஆஃப் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஹைப்பர் பிக்மெண்ட் நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது உங்களுக்கு புரிதலுக்காக நான் இதை போட்டிருக்கேன். அது எப்படின்னா அது லாகரிதமிக் வேல்யூஸ் சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக போவேன். log 10⁻1 அப்படிலாம் சொல்லுவாங்க. இது பேசிக்கா இது ஈஸியா புரிஞ்சிடும். அது விவசாயிகள் படித்தவர்கள் எல்லாருக்குமே பொதுவாக புரியுற விஷயம். ஆப்டிகல் டென்சிட்டி சொல்லுவாங்க. ஒளி இதை நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு ஒளி போகும் தன்மை ஒளி போகும். இங்க போல பாருங்க, இங்க தெரியுதுங்களா? இந்த தெரியுது, இங்க தெரியல இல்ல, இதான் நான் டிரான்ஸ்பரண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லை, இது ஆஃப் டிரான்ஸ்பரண்ட், இது ஃபுல் டிரான்ஸ்பரண்ட். ஸோ ஒயிட் வெரைட்டிஸ், ஹைப்பர் பிக்மெண்ட். ஸோ இது எதனால அப்படின்னா, அதுல இருக்கிற உயிராற்றல் மூலக்கூறுகளுடைய உயிராற்றல் மூலக்கூறுகள் அதை அந்த ஒளியை கடத்தாது. பைட்டோநியூட்ரியன்ஸ் 2வது கேட்டகரியில் இருக்கிற அந்த பிளான்ட் தாவர ஊட்டச்சத்துக்கள் 50% ஒளியை கடத்தும். காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்ஸ் ஒயிட் ரைஸ் கார்போஹைட்ரேட் போர்ஷன்ஸும் அதில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்ஸ் ஃபுல்லாக ஒயிட்டை கடத்தும், வெளிச்சத்தை கடத்தும். ஸோ இதை மெயினாக இன்னும் டீட்டெயிலாக ஒரு அரிசிக்குமே நம்ம அந்த வகைப்பாடு கொண்டு வரும்போது சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும். அந்த வேரியேஷன்ஸ்க்கு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கம்போசிஷன்ஸில் வர சின்ன சின்ன சேஞ்சஸ். ஸோ இந்த நிறமி ஒளி அடர்த்தியின் ஆப்டிகல் டென்சிட்டியை வச்சு இந்த 3 கிளாசிஃபிகேஷன் எடுத்திருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ள இருக்கிற அதோட தன்மையுமே வேறுபடுது. இதான் விஷயம். அது உள்ள தன்மையுமே வேறுபடுது. எப்படி வேறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி சொல்றேன், வெள்ளை நிறமான பாரம்பரிய அரிசிகள்ல
காம்ப்ளெக்ஸ் முக்கியமான நார்ச்சத்துக்கு சிக்கலான நார்ச்சத்துக்கள் தான் அதிகமா இருக்கே தவிர அதுல வந்து பைட்டோ நியூட்ரியன் சொல்ற தாவர ஊட்டச்சத்துக்களோ பயோட்டிக் மாலிகுலோ கிடையாது. இல்ல, இதுதான் விஷயம். இரண்டாவது கேட்டகரியில பாத்தீங்கன்னா இதுல வந்து பயோஆக்டிவ் மாலிகுல் உயிரோட்ட மூலக்கூறுகள் கிடையாது. ஆனா பிளான்ட் பைட்டோசிட்டல்ஸ் தாவர ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கு. நியூட்ரியன்ஸ், எலிமெண்டல் நியூட்ரியன்ஸ், இதே விட்டமின்ஸோ மினரல்ஸோ எல்லாமே பிளான்ட்ல இருந்து தாவரத்துல வரும் பார்த்தீங்களா, அதாவது அனிமல் ப்ரோட்டீன்ல இருந்து வராம பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய இது அதிகமா இருக்கு. இரண்டாவது. மூன்றாவது தான் வந்து பயோஆக்டிவ் காம்ப்ளெக்ஸ், அதாவது பைட்டோபயோட்டிக் மாலிகுல்ஸ், அதாவது உயர்நெறி காம்ப்ளெக்ஸ். இந்த மூணு தெளிவா இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து புரிதலை கொடுத்துருன்னு நான் நம்புறேன். அதோட பயன்பாடும் அதுக்கேற்ற மாதிரி மாறுது. தினசரி மதிய சமைப்பு சாம்பார், தயிர், குழம்பு, கார குழம்பு, சிக்கன் அதெல்லாம் போட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றது விலை நிர்மாண பாரம்பரியங்கள்ல இது வந்து தினசரி பயன்பாடு நம்ம கொண்டு போய்க்கலாம். ஏன்னா பயோட்டிக் மாலிகுல் கிடையாது, பிரச்சனை கிடையாது. இரண்டாவது இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை பலகாரம் பண்றதுக்கு பாக்கு மாரி பண்றதுக்குலாம் வந்து பார்த்தோன்னா இதுல வந்து பயோட்டிக் மாலிகுல்ஸ் அந்த இது இல்லாதனால இந்த எண்ணெயில பொறிக்கிறதுனாலோ இல்ல வந்து இது பண்றது அவிக்கிறதுனாலோ இதுல உயிராற்றல் மூலக்கூறுகள் வந்து பாதிக்கப்படுது. ஆனால் இல்லை, பைட்டோசினால்ஸ் பிளான்ட் ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்கு, அது வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ ரெண்டாவது இந்த இந்த கேட்டகரி 3ல இருக்கிற பயோட்டிக் மாலிகுல்ஸ் இது எண்ணெயில போட்டு வறுத்தீங்கன்னா இது மாலிகுல் வந்து சேஞ்ச் ஆகும். ஈவன் காட்டு நம்ம தோசை ஊத்திட்டு தோசை நீங்க நல்லெண்ணெயை ஊற்றி திருப்பி போட்டீங்கனாலே அது இருக்கிற புறான் சைன்லாம் மாலிகுல் பிரேக் ஆயிடும். மாலிகுல் வந்து பிரேக் ஆயிடும். அது வேஸ்ட். நீ காட்டையிறது வந்து நீ காட்டையெல்லாம் சொல்லிக்கலாம், அதில் இருக்கிற ஃபைபர் கண்டென்ட் இருக்கும், அதில் சத்துக்கள் இருக்கும், அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் அந்த புரோவாம்போ சைனன் கிடைக்குமா காட்டினா தோசையில? கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா அது இலையில இதை ஸ்டீமிங் பண்ணலாமா? ஸ்டீமிங் பண்ணலாம். அதில் வந்து ஃபேட் சாலிபிள் பயோட்டிக் மாலிகுல்ஸ், அது மாலிகுல் சேஞ்ச் ஆகும், ஹீட் பண்ணும். ஸோ உயர் நிலைமை கொண்ட மருத்துவ குணம் என்று சொல்லக்கூடிய பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் உள்ள பாரம்பரிய அரிசிகளை மருந்தாகத்தான் நம்ம பாதிக்க வேண்டும், மருந்தாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை வந்து நம்ம வந்து இஷ்டத்துக்கும் நம்ம வந்து அப்பளம், ஊறுகாய், அப்புறம் இந்த மாரி தோசை, இட்லி, அப்புறம் இது மாரிலாம் பலகாரம் இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சேமியா அதெல்லாம் வந்து அது அப்சல்யூட்லி அதுல வந்து ஏன் அப்படின்னா உயிரிழப்பு மூலக்கூறுகள் சிதைஞ்சு போயிடும், மாலிகுல் சிதைஞ்சு போயிடும் எண்ணெயோடைய தாக்கத்தினால. ஃபேட் சாலிபிள் பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ், வாட்டர் சாலிபிள் பயோஆக்டிவ் அதாவது நீரில் கரையக்கூடிய உயிரிழப்பு மூலக்கூறுகள் ஸ்டீம் ரொம்ப போயிடும். கொழுப்பில் கரைக்க இருக்கிற உயிரிழப்பு மூலக்கூறுகள் வந்து ஃபேட்ல சேர்ந்து ஹீட் பண்ண போயிடும். ஸோ அதனால பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் கட்டாயம் சிதையாம நம்ம சமைக்கிறதுலையும் பயன்பாட்டில் இருக்கணும். அதனால கஞ்சியை மட்டும் எடுத்துக்கணும். இதே நேரத்துல அந்த அந்த பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் வந்து மாலிகுல் டைஜஷன் ப்ராசஸ்ல அது வந்து சிதையாம இருக்கணும்னா உமிழ்நீர் வழியா மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்கும். அது உமிழ்நீரை மட்டும்தான் அது ஆக்டிவ். வயிற்றுக்குள்ள போச்சுன்னா அங்க திருப்பி ஆசிட்ல இருக்காது. அதனால முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பகிர்ந்திருக்கோம். ஸோ இந்த விஷயங்களை வந்து எப்படி நம்ம கிடைக்கு பண்ணியிருக்கோம் அறிவியல் பூர்வமானது எனக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க எந்த பாரம்பரிய அரசியல் லிஸ்ட் போட்டாலும் 174 ரகங்களையும் லிஸ்ட் போட்டா இந்த 3 கிளாஸ் லிஸ்ட்ல அது அடங்கிடும். 3 கிளாஸ் லிஸ்ட்ல அது அடங்கிடும். பயன்பாடும் அதுக்கேற்ற மாதிரி தெளிவான பயன்பாடு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம அதோட ஏஜிங் பத்தி மட்டும் சொல்லியிருக்கோம். அதோட எத்தனை நாட்களுக்குள்ள இருந்தா இந்த அதோட உருவாக்கம் வந்து நியூட்டனோட முடிஞ்சிடும். எத்தனை நாட்களுக்கு மேல சூரிய சக்தியோட கிரகிபதம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கடினமான ஒரு மாலிகுல்ஸ் உருவாக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த விஷயத்தை பேசியிருக்கோம். இதுல வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஒட்டடையான். ஒட்டடையான்ல இருக்கிற பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 180 200 நாளுக்கு மேல சூரிய ஒளி தாக்கத்துல அது வந்து உள்வாங்கியிருக்கும். அதுதான் அதோட பயோஆக்டிவ் மாலிகுலோட அது மட்டும் கட்டாயம் வீடியோ பாருங்க. நம்ம அதை பத்தி பேசும்போது நம்ம வந்து எதிர்காலத்துல போற கிளாஸ்லாம் அதை பத்தி பேசிக்கலாம். ஸோ இந்த context of scientific measurements, optical density value or optical density refers to the logarithmic measure of how much light is absorbed by a substance or solution the specific wavelength effect. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பாரம்பரிய மருத்துவ குணங்கள், காம்ப்ளெக்ஸ் ஃபைபர்ஸ், பைட்டோ நியூட்ரியன்ஸ், பைட்டோபயோட்டிக் காம்ப்ளெக்ஸ் கிளாசிஃபிகேஷன்ல 3 பிரிச்சிருக்கோம். பயன்பாடு வந்து அதுக்கேற்ற மாதிரி பயன்படும். ஒட்டுமொத்த பாரம்பரிய முழு பயன்பாடு நம்ம செல் எடுத்துக்கொண்டு 110 வயது நோய் நொடி இல்லாமல் எந்த விதமான ஒரு அகால மரணத்துக்கும் நம்ம சந்திக்காம நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ 100 வயது என்று அந்த உமிழ்நீர்ல பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வரலாற்றில் உலக அரங்கில் இந்த ஒரு அறிவியல் ரகசியத்தை பதிவு பண்ணிய ஒரு பெருமை நம்முடைய ட்ரெடிஷனல் பயோடிக் கவுன்சிலுக்கு தான் சேரும். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் ஈவெண்ட். முன்னோர் பயன்படுத்தின அந்த 100 வயதுன்றது அறிவுபூர்வமான விளக்கத்தை பயோஆக்டிவ் மாலிகுல்ஸ் என்று சொல்ற உயிராற்றல் மூலக்கூறுகள் உமிழ்நீர்ல மட்டும்தான் செயல்திறமையோட இருக்கும், உமிழ்நீர்லேயே பிரிஞ்சு வாய்ப்புகளை போயிடும் அப்படின்றத நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது அறிவிச்சும் கொண்டு போயிடும். ஸோ இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து மிகவும் தெளிவா
நம்ம அடுத்த தலைமுறை கடத்தணுன்றது தான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். இப்போ 23 பேர் நம்மளுடைய இதில் இருக்காங்க, மொத்தம் 53 பேர் நம்மளுடைய ஃபோரம்ல இருக்காங்க. அப்படி ரொம்ப பிஸியாக இருக்காங்க போல இருக்கு. இந்த ரெக்கார்டிங்ஸ் நம்ம வந்து எடுத்து நம்ம ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய ஃபோரம்ல உங்களோட வாய்ஸ் மெசேஜாக நீங்கள் போடுங்க, உங்கள் சந்தேகங்களை. நான் வாய்ஸ் மெசேஜாக ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு மேற்கொண்டு தெளிவான ஒரு விளக்கங்கள் கேட்கணும் அப்புறம் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். ஸோ மிக்க நன்றி. செஷன்ஸ் முடிச்சுக்கலாமா சார்? அனீஸ் முகமது சார் முடிச்சுக்கலாமா? கலாநிதி சார், ஐயா முடிச்சுக்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. நான் செஷன் சென்ட் பண்ணுறேன். ரெக்கார்டிங்ஸை டவுன்லோட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இந்த பவர் பாயிண்ட் இந்த ப்ரெசன்டேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். இது நீங்கள் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணலாம். நம்ம ஏன்னா நம்ம இது பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம வந்து முறையாக பதிவு பண்ணி நம்ம ஃபார்மில் இருந்து நம்ம கொண்டு போகிறோம்னா கூட நம்ம இது 4 பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணி கொண்டு போகிறதால எந்த விதமான அரசியல் கட்டுப்பட போதில்லை. ஸோ உங்களோட சந்தேகங்களை, உங்களோட விளக்கங்களை வாய்ஸ் மெசேஜாக ஃபார்மில் போடுங்க. நம்ம அத்தனை சந்தேகங்களையும் அத்தனை விளக்கங்களையும் திருப்பி நம்ம வாய்ஸ் மெசேஜாக போடுறோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து குட் மார்னிங்கோ, குட் நைட்டோ, குட் ஈவினிங்கோ ஃபார்வர்ட் மெசேஜோ கிடையாது. ஏன்னா இது முழுக்க ஒரு டெக்னிக்கல் அகாடமிக் எஜுகேஷன் ஃபோரம் தான் இது. அதனால உங்களோட கேள்விகளும் உங்களோட விளக்கங்களும் உங்களுடைய அனுபவங்களும் அது மட்டுமே நம்ம வந்து வாய்ஸ் மெசேஜாக மட்டுமே போடுவோம். இதில் வெறும் வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி தான் என்னுடைய வாய்ஸ் மெசேஜ். பதில் சொல்லும்போது அனைவருமே அவங்களோட ஃப்ரீ டைமில் அதை கண்டினியூ பண்ணி கேட்க ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. திருப்பி அவங்க மைண்டில் ஃபீல் ஆகிட்டே இருக்குன்றது ஒரு முயற்சியாக நம்ம ஏற்படுத்திருக்கோம். மிக்க மகிழ்ச்சி சார். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நோயில தலைமுறை இனியாவது பிறக்கட்டும். மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி. ஸ்டாப் பண்ணிக்கலாம். நன்றி சார். நன்றி.